Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது டாடா மியூச்சுவல் ஃபண்டோட டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட். இது வந்து ஒரு NFO. பொதுவாக நம்ம வந்து இந்த NFO பத்தி வீடியோஸ் போடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான். இது எங்களுடைய ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. பொதுவாக ஒரு கஸ்டமர்ஸ் நம்ம கால் பண்ணும்போது அந்த கஸ்டமர்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு தகுந்த மாதிரி எந்த பிளான் சூட்டபிளோ அந்த ஃபண்ட்ஸ் தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம NFO பத்தி வீடியோஸ் போடுறது பியூர்லி ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஏதாவது ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும், நியூ நாலேஜ் கிடைக்கும்ன்றதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய குழந்தைக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 3 வயசு ஆச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க கால் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம கேட்டோம், அவங்க இன்னும் எவ்வளோ வருஷம் கழிச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க, எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து எஜுகேஷன் மணி தேவைப்படும், இது மாதிரி பிளானிங் எல்லாம் பண்ணும்போது ஒரு மேரேஜுக்குன்னு ஒரு சின்ன கேல்குலேஷன் பண்ணோம். இன்னைக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 லட்ச ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு 15 லட்ச ரூபாய் ஆகும். ஸோ இப்போ இன்னைக்கு 15 லட்ச ரூபா, குழந்தைக்கு வந்து 3 வயசு, ரஃப்லி வந்து ஒரு 23 வயசுல கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு 15 லட்ச ரூபா தேவைப்படுறது ஒரு 6% இன்ஃப்ளேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 48 லட்ச ரூபா தேவைப்படும் 20 வருஷம் கழிச்சு. ஸோ ஒரு 48 லேக்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10% ரிட்டர்ன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹையர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கல, வெறும் 10% எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6,300 ரூபா இன்னைக்கு சேமிக்கணும். ஸோ ஒரு 6,300 ரூபா நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 20 வருஷத்துக்கு டோட்டலாக ஒரு 15 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்போது சில பேர் வந்து நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல, எனக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியம்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் எவ்வளோ சேமிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் FDலையோ இல்லை சுகன்யா சம்ருத்தி மாதிரி ஸ்கீம்லையோ வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு அடுத்த 20 வருஷத்துக்குன்னு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 6% அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 லட்ச ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். மாதம் 10,300 ரூபா நீங்கள் சேமிக்க வேண்டியது இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 6,300 ரூபா சேமிச்சாலே உங்களுக்கு 48 லட்ச ரூபா கிடைக்கும். இதுவே நீங்கள் சுகன்யா சம்ருத்தி மாதிரியோ இல்லை FD மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து 10,300 ரூபா சேமிக்க வேண்டியது இருக்கும். ஒரு 4,000 ரூபா எக்ஸ்ட்ரா சேமிக்கிறீங்க. ஆனால் டோட்டலாக கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதே 48 லட்ச ரூபாய்க்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல வெல்த் கிரியேட் பண்ணணும், உங்கள் மணி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரணும் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த NFO உடைய பிரசன்டேஷனை இப்போ பார்க்கலாம். ஸோ டாடா மியூச்சுவல் ஃபண்டுடைய டாடா டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட், இதனுடைய NFO பீரியட் வந்து 3rd May ஓப்பன் ஆகுது. அண்ட் NFO எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 17th May 2021 க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் NFO பீரியட் இன்வெஸ்ட் பண்ணுன்றவங்க இந்த 17th Mayக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஈக்விட்டி ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன். இப்போ நீங்கள் ஷேர் ப்ரைஸ் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபான்றது 110 ரூபா போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாய் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன். அதே சமயம் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் நிறைய போகும்போது அப்போ வந்து டிவிடெண்ட்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும். அந்த டிவிடெண்டும் நமக்கு வந்து லாபம் தான். ஸோ இப்போ கேபிட்டல் அப்ரிசியேஷன் எப்படி வருது? நமக்கு வந்து ப்ரைஸ் சேஞ்சஸ் மூலமாக வருது. ஸ்டாக் வந்து நம்ம ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் மூலமாக நமக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பிசினஸ் வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு கம்பெனியில் அதிகமான லாபம் இருக்குன்றது குறிக்குது, ஸ்டேபிளான பிசினஸ் இருக்குன்றது குறிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் நிறைய கேஷ் ஃப்ளோஸ் இருக்கு. ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து அந்த கம்பெனியில் இருக்கு அப்படின்றதான் குறிக்குது. ஸோ ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கேபிட்டல் அப்ரிசியேஷன் பிளஸ் டிவிடெண்ட் ஒரு ஸ்டாக்குக்கு. டிவிடெண்ட் ஈல்டிங் கம்பெனிஸ்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனிகள் வளர அவங்களுடைய பிசினஸ் டெவலப் ஆக தொடர்ந்து வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ டிவிடெண்ட் யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னா நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸ், அதிகமான கேஷ் ஃப்ளோ, ஸ்டேபிளான ஃபினான்ஷியல் இருக்கிற கம்பெனிகள் தான் வந்து இந்த டிவிடெண்டை ரெகுலராக கொடுக்க முடியும். அதே மாதிரி ரிட்டர்ன் என்ஹான்ஸ்மெண்ட் நமக்கு வந்து சில பேர் வந்து எல்லாருமே வந்து ஷேர்களை வந்து விற்கணும்னு விரும்ப மாட்டாங்க. சில பேர் சில ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து பீரியாடிக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு ஷேரை ஹோல்டு பண்ணிட்டே இருக்கீங்க லாங் டேர்முக்கு அப்படின்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஷேர் நம்ம விற்றா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். பட் இதே டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு டிவிடெண்டாக கொடுக்கும்போது அதுவும் நமக்கு ஒரு பீரியடிக்காக ஒரு ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேபிள் பிசினஸ் மாடல் இருக்கும்போது நம்ம வந்து பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு ஸ்டாக்கை நம்ம லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணலாமா, இல்லை ஒரு அளவுக்கு லாபம் வந்துச்சு வித்தரலாமா அப்படின்ற கவலை கிடையாது. ஏன்னா ஸ்டேபிள் பிசினஸ் உள்ள மாடல்ஸ் வந்து கன்சிஸ்டன்டாக டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோவர் வாலட்டிலிட்டி. உங்களுக்கு ஷேர் பிரைஸ் வந்துட்டு ஃபால் ஆகும்போது பெருசாக ஃபால் ஆகாது. அதே மாதிரி மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்போது இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகாது, ஸ்டேபிளாக தான் க்ரோ ஆகும். ஸோ வாலட்டிலிட்டி வந்து குறைவாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது. அந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸை தேர்வு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த டாடா டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200, நிஃப்டி 500 அண்ட் நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50 இண்டெக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸஸ் இருக்கு. இந்த இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஆர்ஐ, டிஆர்ஐன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இந்த பிஆர்ஐங்கிறது பிரைஸ் ரிட்டர்ன் இண்டெக்ஸ், டிஆர்ஐங்கிறது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். டிஆர்ஐங்கிறது டிவிடெண்ட் கூட சேர்த்து இருக்கக்கூடிய ரிட்டர்ன், பிஆர்ஐன்றது ஜஸ்ட் ஷேர் பிரைஸ் உடைய ரிட்டர்ன் தான். இப்போ இதனுடைய கம்பேரிசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டர்ம் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட் ஈல்டு மட்டுமே 33% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நிஃப்டி 50ல. இந்த நிஃப்டி 100ல வந்து பாத்தீங்கன்னா 36% டிவிடெண்ட் மட்டுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நிஃப்டி 200ல பாத்தீங்கன்னா 36% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நிஃப்டி 500ல 32% கொடுத்துருக்காங்க. இந்த டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 15 சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இண்டெக்ஸ் உடைய growth வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஈல்டிங் கம்பெனிஸ் உடைய எக்ஸ்ட்ரா மட்டுமே 63% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோ, இன்னைக்கு வந்து ஒரு கோவிட்-19னால வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப லோவா இருக்கு. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவா இருக்கும்போது என்னன்னா இன்னைக்கு வந்து கம்பெனிகள் வந்து பிசினஸ் ரன் பண்ணும்போது நிறைய வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு லோன் வாங்குவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ரேட்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்ப என்ன ஆகும், லாபம் ஜாஸ்தி ஆகும். ஸோ லாபம் ஜாஸ்தியாவது என்ன ஆகும்னா அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமான டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அதனால இது வந்து ஒரு சரியான டைம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ யூஸ்வலா வந்து ஒரு NFO லான்ச் பண்றோம் ஈக்விட்டி அப்படின்ற போது நம்ம வந்து SIPல தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம். பட் இந்த ஃபண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க லம்சமும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு டிவிடெண்டா எடுக்காம சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் மூலமா நீங்க வந்து ஒரு ரெகுலரா ஒரு மணியை நீங்க வித்ட்ரா பண்ணலாம் சொல்றாங்க. நீங்க நார்மலா ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுல டிவிடெண்ட் வருதுன்னா அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு 30% டாக்ஸ் வரும். இது மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க டிவிடெண்டா எடுத்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு 30% டாக்ஸ் வரும். இதே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் மூலமா மந்த்லி நீங்க வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் ரேட் வந்து ரொம்ப குறையும் சொல்றாங்க. ஷார்ட் டேர்முக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15% பிளஸ் தான் வரும். இதுவே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 1 lakh வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ இருக்கு. அதுக்கு மேல வந்தாலும் 10% தான் உங்களுக்கு டாக்ஸ் வரும். ஸோ அதனால இந்த ஃபண்ட்ல வந்து ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்றவங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒரு கம்பேரிசன் நீங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, இந்த ஃபண்ட்ல ஒரு 10 lakhs வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்கு வந்து மந்த்லி வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானா நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்றீங்க. டோட்டலா வந்து ஒரு 13 மாசம் நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா 1,30,000 நீங்க வித்ட்ரா பண்ணிருப்பீங்க. அதுக்கு வந்து டாக்ஸ் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 1,100 ரூபாய் டாக்ஸ் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு 1,28,000 ரூபாய் வந்து நீங்க டாக்ஸ் ஃப்ரீயா எடுக்கலாம். இதுவே நீங்க வந்து டிவிடெண்டா வித்ட்ரா பண்றீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து நீங்க மாசம் வித்ட்ரா பண்றீங்க 10 லட்ச ரூபாய்க்கு, 13 மாசத்துக்கு 1,30,000 ரூபாய் நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா டாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 46,000 ரூபாய் வரும். ஸோ இப்போ நெட் கேஷ் கெயின் உங்களுக்கு வந்து 83,000 ரூபாய் தான். ஸோ டாக்ஸ் அவுட்ஃப்ளோவே வந்து பாத்தீங்கன்னா 35% பே பண்றீங்க. பட் இதே SWPல 0.92% தான் வந்து டாக்ஸ் கேஷ் ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு மந்த்லி இன்கம் வேணுன்றவங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்க முடியும், ஒரு 5 இயர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணுன்றவங்க இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி ரிட்டையர்ட் பீப்புள் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி கம்பெனிஸ் வித் ஸ்டேபிள் பிசினஸ் மாடல். அதுல என்னென்ன போர்ட்ஃபோலியோ எல்லாம் வருதுன்னு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தாட் ப்ராசஸ்னா கான்ட்ராட்டு கான்செஸ்ட்னு சொல்லுவாங்க. கான்ட்ராட்டு கான்செஸ், கான்ட்ரானா என்னன்னா இன்னைக்கு வந்து எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டீப் வேல்யூல இருக்கு, லோவர் வேல்யூஷன்ல இருக்கு, ஆனா நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரி அந்த பிசினஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கான்ட்ராட்டு கான்செஸ் ஜர்னிங்கிறது என்னன்னா முதல்ல ஒரு கான்ட்ரா தீம் சூஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் கொடுக்குது, எந்தெந்த கம்பெனி எல்லாம் வந்து அதிகமா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் இன்னைக்கு ஷேர் வேல்யூ லோவா இருக்கா, பொட்டன்ஷியல் இருக்கா, ஆனா இன்னைக்கு ஒரு மார்க்கெட் ட்ரிகர் சிச்சுவேஷன்ஸ்னால ஷார்ட் டேர்ம்ல வந்து அதனுடைய ஷேர் பிரைஸ் வந்து லோல இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த கம்பெனிலாம் இன்னைக்கு வந்து ரேட்டிங் லோவா இருக்கு ஆனா ரேட்டிங் அதிகமா இருக்கான பொட்டன்ஷியல் எதெல்லாம் இருக்கு, எந்தெந்த செக்டார் எந்தெந்த கம்பெனில வந்து டர்ன் அரவுண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ், அந்த மாதிரி கம்பெனியா பார்த்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனிஸோடைய ப்ராஃபிட்ஸ் வர வர அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா அது ஹையர் வேல்யூஷனா போகும்போது அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க. இது வந்து ஒரு சைக்கிள். திரும்ப ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டவுன் த லைன்ல எந்தெந்த செக்டர்ல டவுன்ல இருக்கோ அதே மாதிரி ஹை டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனிஸ் இருக்கோ அந்த செக்டர்ல திரும்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப இருக்கிற சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டில இருக்கக்கூடிய 500 கம்பெனிஸ்ல ஒரு 146 கம்பெனில வந்துட்டு ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் கம்பெனிஸா இருக்கு. லார்ஜ் கேப்ல 33 நிறுவனங்கள் இருக்கு, மிட் கேப்ல 39 நிறுவனங்கள், ஸ்மால் கேப்ல 74 கம்பெனிஸ் இருக்கு, அதிகமா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுடைய செக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் கூட்ஸ்ல தான் வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல ஒரு 21 கம்பெனி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்ல ஒரு 18 கம்பெனி, பவர்ல ஒரு 10 கம்பெனி, ஆயில் அண்ட் கேஸ்ல ஒரு 10 கம்பெனி, மெட்டல்ஸ்ல ஒரு 10 கம்பெனிகள் இருக்கு. இந்த மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா ரொம்ப டைவர்சிஃபைடா தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 டிஃபரெண்ட் செக்டர்
4 டிஃப்ரெண்ட் கம்பெனியோட எக்ஸாம்பிளை இப்போ ஷேர் பண்ணுறாங்க. கம்பெனியோட நேம் மென்ஷன் பண்ணாமல். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 2011 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் நல்லா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 21% வந்துட்டு ஆவரேஜா அந்த கம்பெனியோட growth வளர்ந்துட்டு இருக்கு. ஆன்கோயிங்கா நிறைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கான பாசிபிலிட்டி ப்ராஸ்பெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. இன்னைக்கு ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டிமாண்ட் இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து கோவிட் லாக்டவுன் டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சேல்ஸ் ஆனது பிஸ்கட்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராத்தி. இப்போ நீங்க வந்து பவர் யூட்டிலிட்டி கம்பெனி. இன்னைக்கு வந்து ஒரு பவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து டிமாண்ட் இருக்கும். ஆனா இப்போ இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அதோட ஷேர் பிரைஸ் ரொம்ப ஃபால் ஆயிருக்கு. ரீசன் என்ன, அந்த பவர் செக்டர்ல சில இஷ்யூஸ் இருக்கு. அதனால வந்து அதனுடைய ஷேர் பிரைஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா இந்த கம்பெனி வந்து தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனில வந்து சில கடன்கள் இருக்கு. அந்த கடன்களை வந்து சரி பண்றதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அடுத்த 2 இயர்ஸ்ல வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அதனுடைய ஷேர் பிரைஸ் லோல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்ல அதனுடைய ஷேர் பிரைஸ் அதிகமாகும் போது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகமான லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இது வந்து கான்ட்ரா தீம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிட் கேப் எம்என்சி கம்பெனி. இன்னைக்கு வந்து ஒரு மிட் கேப் எம்என்சி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியோடைய சப்சிடரியா இருக்கு. அது வந்து டிசைன், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்ஜின்ஸ், ஃபில்ட்ரேஷன், பவர் ஜெனரேஷன் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2017 இருந்து 2020 வந்து 66% ஃபால் ஆயிருக்கு. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ல வந்து சில ப்ராப்ளம் இருந்ததுனால. இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஃபியூல் நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய செலவு பண்ணிருக்காங்க. அடுத்த எக்கனாமிக் ரெக்கவரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கும். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்க்கு அதிகமா டிமாண்ட் இருக்கும். நல்ல ஸ்கோப் இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி தீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வேணும்னு நினைக்கிறவங்க. ஆல்ரெடி சில பேர் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு வச்சிருப்பாங்க. இல்ல ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்ட் கூட வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நிறைய போர்ட்ஃபோலியோ இருக்கும்போது ஒன் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோவா இந்த மாதிரி டிவிடெண்ட் யீல்டிங் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றக்கூடிய ஒரு ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு கான்ட்ராரியன் பெட் தான். நார்மலா வந்து ஒரு புல் ரன் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. பட் புல் ரன் ஃபேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிளான ஒரு பீரியட்ல ரிட்டர்ன்ஸே இருக்காது growth கம்பெனிஸ்ல. அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்மா செக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸே இல்லை. 2 இயர்ஸ்க்கு முன்னாடினா 5 இயர்ஸாவே பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருந்தது. ஆனா இப்போ வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா 2018 வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் growth, 17-18 சரியான growth. அதுக்கப்புறம் growth கிடையாது. பட் இப்போ வந்து நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் grow ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி கான்ட்ராரியன் பெட்ஸ் வந்து இந்த ஃபண்ட்ஸ்ல எடுப்பாங்க. இன்வெஸ்டருக்கு வந்து நார்மலா ஒரு லார்ஜ், மிட், ஸ்மால்னு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட்டட் ஸ்ட்ராட்டஜியா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஃபண்டுடைய பேசிக் டீடைல்ஸ். NFO பீரியட் வந்து 3rd May ஓப்பன் ஆகுது. 17th May வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க, கேபிட்டல் லாங் டர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணும்ன்றவங்க, நல்ல டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஓப்பன் ஹெண்டட் ஸ்கீம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 17th May வந்து க்ளோஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் திரும்ப ரீஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் 5 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து மினிமம் ருபீஸ் வந்து 5,000 rupees இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,000 rupees கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 இயர்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு வரும். இதுல சில பேர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி கேட்கறாங்க. எனி நியூ ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா தான் இருக்கும். மேக்ஸிமம் 2.25 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே வந்து ஒரு ஓல்டு ஃபண்ட், ஒரு 20,000 கோடிக்கு மேல அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவா இருக்கும். ஆனா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட்டா இருக்கக்கூடிய ஏஎம் இருக்கிற ஃபண்ட்ஸ் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இது ரொம்ப ஏஎம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் லோவா இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டுமே பார்த்து இன்வெஸ்ட் பண்றதுன்றது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு சரியான பிளான் வந்து சூஸ் பண்ணணும், சரியான ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுங்க. we will send you the details. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் now. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.